ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது நம்ம வீட்டில் சனிக்கிழமை 3வது வாரம் நான் வந்து பெருமாளுக்கு தளிகை போட்டு சாமி கும்பிட்டு தான் காட்டியிருக்கேன். எப்போதுமே வந்து முதல் வாரமே செஞ்சுருவேன். போன வருஷம் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு போயிட்டதுனால பண்ண முடியல. அண்டு இந்த வருஷம் அம்மா வந்து முதல் வாரமே தளிகை போட்டதுனால அங்கே போக வேண்டியது இருந்தது. அதனால் வந்து முதல் வாரம் பண்ணலை. 2வது வாரம் பர்சனல் ரீசன்னால் போட முடியாமல் போச்சு. அப்படியே தள்ளி தள்ளி 3வது வாரம் வரைக்கும் வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு. ஆனால் பெருமாளுக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தேன். சனிக்கிழமை நேரத்தில் வந்து சாமி கும்பிடும்போது காலையில் 9:10 வந்து ராகுகாலம் வரும், மதியம் 1:30 வந்து யமகண்டம் வரும். இந்த டைம் பீரியடுக்குள்ளே வந்து நம்ம சாமி கும்பிட்றணும். ஹஸ்பண்ட் வந்து காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது 9க்கு முன்னாடியே நான் லஞ்ச் பேக் பண்ணோம். லஞ்ச் பேக் பண்ணும்போது வந்து நான் 9க்கு முன்னாடியே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து லஞ்ச் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை சாமிக்கு போட்ட இலை வந்து கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும்ல. ஆனால் வந்து இந்த டைம் எனக்கு உடம்புக்கு முடியாமல் போயிருந்தது. லாஸ்ட் 1 வீக்காக ரொம்ப கோல்டாக இருந்தது. அதனால் வந்து நீ எழுந்திரிச்சு பண்ண வேணாம், பொறுமையாகவே செஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து நான் 9 மணிக்கு முன்னாடி சாப்பாடு கட்டணும் அப்படின்னா நான் நைட்டு 2-2:30க்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து ஒன்று ஒன்றா சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 9 வகையான வந்து நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா. வடைக்கு வந்து கிரைண்டரில் மாவு போட்டு ஆட்டி எடுத்து அதுக்கப்புறமா வந்து சமையல், அப்புறம் 2 வகை பொரியல், குழம்பு, கூட்டு பொரியல் இதெல்லாம் வந்து பண்ணுவோம்ல. சக்கரை பொங்கல், பருப்பு பாயசம், நிறைய அன்றைக்கி மெனு இருக்கிறதுனால ஒரு 2-2:30 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து குளிச்சுட்டு சமையல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தலை குளிச்சுட்டு இதே வந்து நான் அன்றைக்கி வந்து 5 o'clock தான் எழுந்திரிச்சேன். 5 o'clock எழுந்திரிச்சதுனால மதியம் 12 மணி பக்கம் அதுவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு முடித்தேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு சக்கரை பொங்கல் எப்படி இவ்வளோ கலராக இருக்குது, டெம்டிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். இதில் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்ப்பேன் எப்போதுமே. பாயசத்துக்கும் சரி, பருப்பு பாயசமாக இருந்தாலும் சக்கரை பொங்கலாக இருந்தாலும் நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு பண்ணோன்னா கலரே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டெம்டிங்காக அப்படைசிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெல்லம் சேர்க்கும் போது 1 கப்பு அரிசி பச்சரிசி சேர்த்தோன்னா நம்ம வந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோனாலே இனிப்பு கரெக்டாக இருக்கும். நாட்டு சக்கரை சேர்க்கும் போது வந்து சக்கரை பொங்கலுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தோன்னா தான் அந்த இனிப்பை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அதே போல் இன்னும் சில கொஷின்ஸ் வந்து வந்திருந்தது. பெருமாளுக்கு வந்து சமைக்கும் போது வெங்காயமும் பூண்டும் இல்லாமல் சமைக்கணும்னு சொல்கிறாங்க சாமிக்கு அப்படின்னு. இது வரைக்கும் நான் வந்து பூண்டு இல்லாமல் வெங்காயம் இல்லாமலாம் வந்து சமைச்சது கிடையாது. நாங்கள் வந்து வீட்டில் எல்லாருமே எப்படி வந்து சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் சாமிக்குமே வந்து சமையல் பண்ணி இலை போட்டு படைப்போம். சைவமாக வந்து சாப்பிட்றாங்கல்ல அவங்க வந்து நல்ல நாட்களில் வெங்காயம் பூண்டு வந்து சேர்த்து சமைக்க மாட்டாங்க. அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான்வெஜ் தான் வந்து அசைவம் இல்லையா. அசைவம் வந்து நம்ம சமைக்க மாட்டோம் நல்ல நாட்களில். இந்த மாதிரி சைவமாக சமைச்சிக்குவோம். அதுலேயும் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போடாமல் சமைச்சோன்னா சாமிக்கு வந்து இலை போடுறது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க யாருமே வந்து அதை சாப்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா வந்து எங்களுக்கு வீட்டில் வந்து இப்படி தான் வந்து பழகியிருக்கோம், இப்படி தான் வந்து பழக்கம். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நடுவில் எதுவும் கேட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இல்லை நாங்கள் வந்து எப்போதுமே சுவாமிக்கு வந்து வெங்காயமும் பூண்டு எதுவும் வந்து சேர்க்காம தான் சமைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே சமைக்கலாம். பூண்டு கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் வெங்காயம் வந்து பேஸ் இல்லையா, நம்மள மாதிரியான ஆட்களுக்கு வெங்காயம் போடாமல் வந்து சமைச்சதே கிடையாது இது வரைக்கும். அதனால் வந்து எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது செஞ்சுமே வந்து வீண் தான். ஸோ எப்போதும் போல் சமைச்சு சின்ன வயசுலேருந்து அம்மா அப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாங்கள் யாரும் இது வரைக்கும் வெங்காயம் ஸ்கிப் பண்ணி படையல் போட்டதில்லை. ஸோ எப்போவும் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சு வந்து போட்டுட்ருந்தோம். நீங்களும் வந்து உங்களுக்கு எப்படி பழக்கம் இது வரைக்கும் அப்படியே வந்து செஞ்சுக்கோங்க. நம்ம வந்து இத்தனை வகை ஒரே நாள் செய்யும்போது என்ன பண்ணணும்னா முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும் ஆப்வியஸ்லி தனியாக தான் வைப்போம். ஏன்னா சக்கரை பொங்கல் வந்து பச்சை அரிசியில் பண்ணுவோம், தயிர் சாதம் பச்சை அரிசியில் பண்ணலாம், இல்லை நார்மல் அரிசிலையுமே புழுங்கல் அரிசிலையுமே பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம நல்ல குழைய வைப்போம்ல, அதனால வந்து நான் 2த்தையுமே தனித்தனி பாத்திரத்தில் வச்சுட்டேன். சக்கரை பொங்கலையும் தயிர் சாதத்தையும். சக்கரை பொங்கல், தயிர் சாதம், அதுக்கப்புறமா வந்து சாம்பார், இதெல்லாம் முன்னாடி செய்ய வேண்டிய ஐட்டம்லாம் செஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சைடில் வந்து காய்கறி வெட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து காய் வெட்டி கொதிக்க வைப்போம்ல அதுக்கு இந்த டைமிங் எல்லாமே கன்சியூம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து அடுத்தடுத்த வேலை ஸ்டவ்வில் அங்கே வேலை ஆகிட்டுருக்கு அப்படின்னா அடுத்த பொரியலோ இல்லை குழம்போ இல்லை என்ன பண்ணுறோமோ அதுக்கான காய் வெட்டுறதா இருக்கட்டும் இல்லை ப்ரிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும் அதை நம்ம இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தோம் சைட் பை சைட் அப்படின்னா தான் நமக்கு வந்து டைமுக்கு முடிக்க முடியும். அதுக்கே வந்து இவ்வளோ நேரம் இழுத்துருச்சு.
மொத்தம் ஒரு 9 மெனு போல் வந்து எப்போதுமே பெருமாளுக்கு செஞ்சு வைப்பேன். தலிகை படையலில் போடுறதுக்கு சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை, லெமன் சாதம், அதுக்கப்புறமா வந்து தயிர் சாதம், தேங்காய் சாதம், வெள்ளை சாதம், சாம்பார், 2 வகை பொரியல், ஒன்று வாழைக்காய் இல்லைனா வந்து பீன்ஸு. இந்த தடவை வந்து வாழைக்காவும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். இது கூடவே சுண்டல், அப்புறம் பெருமாளுக்கு எப்போதும் போல் பருப்பு பாயசம் வந்து பண்ணுவேன். அதை அவருக்கு பண்ணி வச்சாச்சு. இது கூடவே முக்கியமான விஷயம், வடையை விட்டுட்டேன் பாருங்கள். வடை வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து நமக்கு சாப்பாடு, சாம்பார், அந்த 2 வகை பொரியல் எல்லாமே ஒரே இதுவாக அடங்கும். இது கூட வந்து நம்ம வைக்கிற அந்த பாயசம், அப்புறம் வந்து அந்த வகையான சாப்பாடு இதெல்லாம் வந்து தனித்தனி கணக்கில் வரும். அப்புறம் வடை கூட தனி கணக்கில் தான் வரும். 5 வகை, 7 வகை, 9 வகை எவ்வளோ வேணாலும் நம்ம பெருமாளுக்கு தலிகை சாப்பாடு பண்ணி போடலாம். பெருமாள் வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்குவார். நம்மளுடைய அன்பு மட்டும்தான் முக்கியம். எல்லா சாப்பாடுமே மொத்தமாக கிளறதுக்காக வந்து பெரிய குண்டானில் அரிசி வந்து ஊற வச்சு அதில் வந்து சாப்பாடு வடித்து எடுத்தேன். எனக்கு அவ்வளோ பெரிய குண்டான் வந்து தூக்கி வடிக்கிறதுக்கு பயம். அதனால் வந்து எங்கள் அத்தை அதை வந்து பண்ணிடுவாங்க எப்போதுமே. ஸோ அவங்க வந்து எனக்கு சாப்பாடு வடித்து கொடுத்துட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. சமையலுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் ஒர்க்கு, அப்புறம் வந்து சமையல் பண்ணுறது, அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். அதே போல் வடை வந்து ஃபைனலாக வடை சுடுற டிபார்ட்மெண்ட் வந்து எங்கள் அத்தையை தான் வந்து சுட சொல்லிடுவேன். ஸோ எங்கள் அத்தை வந்து வடை போட்டு எடுத்துருவாங்க கடைசியாக. அந்த வடை போடுற கேப்பில் தான் நான் போயிட்டு பூஜைக்கு வந்து டக்குன்னு ரெடியாகி வந்துடுவேன். இதுக்கு முன்னாடியே ஏழுமுக விளக்கை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஏழுமுக விளக்கை வந்து நம்ம வெள்ளியிலையோ இல்லை பித்தளையிலையோ தான் ஏற்றணுங்கிறது கிடையாது. நம்ம மண் பாத்திர கடையில் சின்ன சின்ன அகல் விளக்கு, அப்புறம் விளக்கெல்லாம் விற்கும்ல, அந்த கடையில் போய் கேட்டோம்னாலே 7 முக விளக்கு வந்து தருவாங்க. அந்த 7 முகத்துலேயுமே நம்ம 7 திரி போட்டு நெய் விட்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நெய், இல்லைனா வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு சூப்பராக வந்து விளக்கேற்றலாம். அதுவே போதும். இன்னொரு கொஸ்டினும் வந்து கேட்டிருந்தீங்க, 7 முக தீபம் வந்து ஏற்றும் போது நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றினா போதுமா, இல்லை செட்டாக வந்து 2 தீபம் தான் ஏற்றணுமா அப்படின்னு. ஒரு தீபம் கிடைச்சாலுமே போதும். அதில் 7 முகத்துலேயுமே 7 திரி போட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றி பெருமாளுக்கு வந்து வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்சால் மாவிளக்கு போடுறது வந்து ரொம்ப விசேஷம். மாவிளக்கு வந்து எங்கே இருக்கோ பெருமாளே வந்து தேடி ஓடி வந்துடுவார் அப்படின்னு வந்து ஐதீகம். அதனால் முடிஞ்சால் மாவிளக்கு போட்டு நீங்கள் அந்த 7 முகத்தில் 7 தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. வீடு வாங்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட கண்டிப்பாக வந்து அந்த பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேறும். எங்கள் வீட்டில் வந்து சனிக்கிழமைனா அம்மா வந்து மாவிளக்கு போட்டு பெருமாளுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க. அது வந்து பர்டிகுலராக இதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டுதல் வச்சு இல்லை. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கணும், எல்லாருமே வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் வச்சு அம்மா வந்து எப்போதுமே சனிக்கிழமையில் பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடுவாங்க. வீடு வாங்குறதுக்காக வேண்டி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வந்து பண்ணிக்கோங்க. நானுமே பூஜைக்கு வந்து ரெடியாகி வந்துட்டேன். நம்ம வீட்டில் நான் எப்பயுமே வந்து 3 இலை போடுவேன். இலையே இப்படி போடுவேன்னு கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கான ரீசனும் சொல்லியிருந்தேன். நிறைய சிஸ்டர்ஸுமே எங்கள் வீட்டில் நாங்களும் இப்படி தான் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் இலையை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சுவாமி பெருமாளுடைய முகம் வந்து அந்த சாப்பாடை நம்ம வந்து செய்கிறோம்ல வெரைட்டி ரைஸ், அதுலேயே சுவாமியுடைய முகத்தை வந்து நான் அலங்காரம் பண்ணுவேன். போன வருஷம் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். இதுதான் என்கிட்ட இருக்க 7 முக விளக்கு. 7 முக விளக்கு வந்து நான் குத்து விளக்காக ஏற்றிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு விளக்கு அகல் விளக்கு 7 முகம் இருக்குது, அதை வச்சு ஏற்றுறீங்கனாலும் ஓகே தான். இனி வந்து படையலுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனை காட்டி சுவாமி கும்பிட வேண்டிதான். அண்ட் இன்னொரு ஹாப்பி நியூஸ், நம்மளுடைய புது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை நான் ஆல்ரெடியே வந்து ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், வாழ்த்துக்கள் அக்கா அப்படிலாம் வந்து சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சிலர் ஒரு 2-3 பேர் மட்டும் நெகட்டிவாக வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஒரு 100 பேர் பாசிட்டிவாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னாலும் 2 பேர் நெகட்டிவாக பேசும்போது நம்மளை வந்து கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ண வைக்கும். நானே ஆல்ரெடி ரொம்ப பயந்து தான் வந்து இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் அந்த டைம் என்ன நானே வந்து மோட்டிவேட் பண்ணி, செல்ஃப் மோட்டிவேஷன் தானே எப்போதுமே பெஸ்ட்டு. ஸோ என்ன நானே வந்து மோட்டிவேட் பண்ணி, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து தவறாக ஒரு விஷயத்தை செய்யாத வரைக்கும் நியாயமாகவும் சரியாகவும் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா நம்ம எதுக்குமே வந்து பயப்படணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்ம பண்ணுற விஷயத்த, நம்ம பண்ணுற வேலையை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னாலே போதும். நம்ம வந்து எதுக்காகவும் நெகட்டிவாக ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்றத வந்து என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலைல்ல, நம்ம கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச சாரீ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்.
சாரீஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா, புரட்டாசி தளிகை போடுற அன்னைக்கு தான் சனிக்கிழமை தான் வந்து சாரீஸ் வந்துச்சு. இன்னும் அதுக்கான கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம சேனலில் நான் வந்து லான்ச் பண்ணுறேன். எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சிலேருந்து சாரீ வந்து வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக வந்து கொண்டு வரல. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்து ஸ்டாக் வந்து வெறும் ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது எப்படி போகுதோ, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, நான் வந்து சூஸ் பண்ண சாரீ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நியூ ஸ்டாக்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறத்துலேருந்தே பர்சனலாக சாரீ வந்து ரொம்ப பிடிக்கும். சாரீ கட்டுறதுனா அவ்வளோ வந்து பிடிக்கும். தேடி தேடி வந்து சூஸ் பண்ணி சாரீ வந்து வாங்கி வைப்பேன். ஸோ எனக்கு வந்து புடவை மேலே அவ்வளோ க்ரேஸ் அப்படின்னே வந்து சொல்லுவேன். பார்த்துருப்பீங்க வீடியோலேயே நான் நிறைய சாரீ தான் வந்து கட்டியிருப்பேன் நம்ம வீடியோஸில். ஸோ எனக்கு வந்து சாரீனா ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து நான் எப்படி சூஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி பார்த்து பார்த்து வந்து நல்ல கலர்ஸாக நல்ல அழகான மெட்டீரியலில் நல்ல குவாலிட்டியாக வந்து சாரீஸ் சூஸ் பண்ணி நான் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அது போக வந்து ப்ரைஸுமே வந்து ரீசனபிளாக இருக்க மாதிரி தான் வந்து தேடி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து வளர்பிறையில் ஸோ வர்ற விஜயதசமி அன்னைக்கு நான் வந்து சாரீஸ்லாம் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நம்ம சேனலில். ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பேசிக் ரேஞ்ச் சாரீஸ் தான் எல்லாமே வந்து காட்டுவேன். இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பிலோ 500 இருக்க மாதிரி சாரீஸ் கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு. நான் வச்சுருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் பிலோ 500 கலெக்ஷன்ஸ் தான். ஸோ 500 to 600 ரேஞ்சஸ் சாரீஸ் தான் எல்லாமே. நான் கண்டிப்பாக வந்து விஜயதசமி அப்போது நான் அன்றைக்கி வந்து லான்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா சாரீஸுமே காட்டுறேன். நம்ம வந்து நியாயமாக நேர்மையாக யாரையும் வந்து ஏமாற்றாமல் மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் ஒரு வேலையை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நான் இதுக்கு முன்னாடியே வந்து சாரீ பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்கேன் எடுத்து. பட் கொஞ்சம் ஒரு சில காரணங்களால் வந்து குவிட் பண்ணியிருந்தேன் நடுவில். அதுக்கப்புறமா வந்து என்னால் அதை பார்க்க முடியல. வீடு பாப்பா அப்படின்னு வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து நான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து நான் சாரீ பிஸ்னஸ் பண்ணலை. சாய் ஒரு 6 months கை குழந்தையாக இருக்கும்போதே நான் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து என்னால் அப்போது வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ என்னால் வந்து அப்போது எனக்கு இருந்த அந்த பர்சனல் ப்ரெஷர் மைண்ட் ஒரு மாதிரி இருந்தது. அந்த விஷயத்தால் என்னுடைய இந்த கெரியரை என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதனால் வந்து நான் குவிட் பண்ணிட்டேன். பாப்பாவை யார் பார்த்துக்குவாங்க, நாம தானே பார்த்துக்கணும், நாம தான் டைமுக்கு ஊட்டணும், இந்த மாதிரியான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டதுனால என்னால் என்னுடைய கெரியரை வந்து சுத்தமாக நான் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாப்பா நல்லா வளர்ந்துட்டா. ஸோ அவளே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா எல்லா விஷயத்துலையுங்கிறது அளவுக்கு வந்து பாப்பா வளர்ந்துருக்கா. அதனால் வந்து கண்டிப்பாக இப்போ என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த ஹோப் கொடுத்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு. சரி பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எப்போதும் இருக்கிறது போல் லவ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். வீடியோ ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் நான் என்ன பண்ணுறேனோ, நான் என்னென்னலாம் பூஜை பண்ணுறேனோ அதெல்லாமே ஆஸ் யூஷுவல் ஷேர் பண்ணுவேன். அதுபோக என்கிட்ட இருக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ் அப்புறம் நான் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே அதையுமே வந்து தனியாக வீடியோவில் வந்து காட்டுவேன். ஸோ அவ்வளோதான். அதை பற்றி வந்து நான் உங்களுக்கு திரும்ப ஷார்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸ்டாக்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு. அண்ட் வாசல்லேருந்து 7 கற்பூரம் வந்து நம்ம ஏற்றிட்டு வருவோம். புரட்டாசி அன்னைக்கு தளிகை போடும்போது பெருமாள் வந்து 7 மலை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதா வந்து ஐதீகம். சுவாமியுடைய முகம் போட்ட மாதிரி படையலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா போயிட்டு நான் வந்து தூப ஆராதனை காட்டி பெருமாளுக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். வடைக்கு வந்து எப்படியுமே ஆட்டுறதுக்கு கிரைண்டர் எடுப்போம்ல, அதே சைட் பை சைடாக நம்ம வந்து இட்லிக்கும் வந்து மாவு போட்டுடலாம் அப்படின்னு அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்து போட்டு ஆட்டிட்டோம்னா கிரைண்டர் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரே வேலையாக போயிடும் அப்படின்னு கிரைண்டருமே போட்டு விட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், செம்பு எடுத்துகிட்டு போய் வீடாக போயிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி யாசகம் வாங்கிட்டு வந்து அந்த அரிசியில் பெருமாளுக்கு வந்து நம்ம சக்கரை பொங்கல் பண்ணி வைப்போம்ல, அம்மா வீட்டில் புரட்டாசி தளிகை போட்டப்போ வந்து காட்டியிருப்பேன். அது வந்து இங்கே பண்ணக்கூடாது, ஏன்னா தளிகை வந்து போடக்கூடாது 1 year ஆகாமல். ஸோ வந்து நான் ஒரு வருஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அது 3 வருஷம் வந்து பண்ண முடியாமல் தள்ளி போயிடும். அதனால் வேண்டி வந்து பெருமாளுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதில் வந்து எந்த குறையும் வைக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு பிடிச்ச படையல் வந்து பண்ணி
போட்டு சுவாமி வந்து கும்பிட்டுட்டேன். அதனால் இந்த வருஷம் வந்து செம்பு ஏந்தலை. ஸோ அடுத்த வருஷம் நல்லபடியாக வந்து பெருமாளுக்கு செம்பு எடுத்துகிட்டு போய் தளிகை போட்டு வந்து சாமி கும்பிடுவோம். அது ஒரு குறை மட்டும் இந்த வருஷம், மற்றபடி வந்து நல்ல சிறப்பாக சந்தோஷமாக வந்து கோவிந்த கோஷம் போட்டு குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்டோம். அதே மாதிரி பெருமாளுக்கு இஷ்டமான மாவிளக்கு வந்து போட்டிருக்கேன். மாவிளக்கு வந்து போட்டுட்டு நெய் விட்டு அதில் வந்து 2 திரி போட்டு விளக்கேற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றி பழக்கம்னா நீங்கள் அதை பண்ணலாம். இல்லை 7 மாவிளக்கு ஏற்றுறது வந்து உங்களுக்கு பழக்கம்னா நீங்கள் அதை வந்து செய்யலாம். அது அவங்களுடைய விருப்பம். நான் வந்து ஒரு விளக்கில் 2 திரி போட்டு நெய் போட்டு சுவாமிகிட்ட வந்து ஏற்றி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக வந்து புரட்டாசி தளிகை போட்டுருவோம். கோவிந்தா கோவிந்தா. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.